சம்மர் டைம்ல நம்ம 25 கிலோ வெண்டைக்காய் வத்தல் செய்ய போறோம். அதுக்காக காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த காயை நல்லா தண்ணியில போட்டு அலசிட்டு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு மேல இருக்கிற நுனி பகுதியும் கீழே இருக்க அந்த கொண்டை பகுதியும் நம்ம கட் பண்ணிட்டு வெண்டைக்காயை ஒரு 3 பீசஸா அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா காய்கறிகளுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் தண்ணி வச்சுட்டு அதுல சாம்பார் தூள், மிளகாத்தூள், உப்புத்தூள் இது 3 சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதுக்கு அடுத்ததா ஒரு பாதி வெண்டைக்காயை அதுல சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விடணுங்க. இந்த மாதிரி குலுக்கி விட்டு எல்லா பக்கமும் அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தட்டு போட்டு மூடிட்டு 2 நிமிஷம் நம்ம வேக விடலாம். வெந்ததுக்கு அப்புறம் திரும்ப மறுபடியும் எடுத்துட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு திரும்ப வேக விடணும். இந்த மாதிரி ஒரு 2-3 முறை நல்லா குலுக்கி வேகும்போது எல்லா பக்கமும் வெந்து வந்துருங்க. இதை வந்துட்டு நல்ல வெயில்ல ஒரு ஷீட் விரிச்சிட்டு இந்த வெண்டைக்காயெல்லாம் அதுல போட்டு தனித்தனியாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல வெயில்ல காய வைக்கணுங்க. இது வந்து கிட்டத்தட்ட 4 நாள் 5 நாள் அந்த மாதிரி காஞ்சதுன்னா நல்லாவே காஞ்சி வந்துடும். காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து ஏர்டைட்டான கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வத்தல் செய்யும் பொழுது நம்ம வத்த குழம்பு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா ஃபுடி தமிழால செக் பண்ணி பாருங்க.